ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்ஸ், யூஜிடிஆர்பி மேத்ஸ், சிஎஸ்ஐஆர் நெட்டு, ஐஐடி ஜாம் எல்லாருக்குமே நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இதில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நான் சிலபஸ் ஆர்டர் படி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டே இருக்கேன். இது வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டு, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாருக்குமே, யூஜிடிஆர்பி எல்லாருக்குமே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். அதனால் நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு தொடர்ந்து இருந்தே கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூவஸாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிஇயை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னால் மெத்தட் ஆஃப் குரூப்பிங் வரைக்கும், தொடக்கத்துலேருந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங் வரைக்கும் உள்ள வீடியோஸை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்க்கலன்னா தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையானது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், கேட்டு, யூஜிடிஆர்பி எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ், மெத்தட் ஆஃப் குரூப்பிங் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா பார்த்துட்டு இது பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ்வலாக ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பிபி ப்ளஸ் கியூக்யூ ஈக்குவல் டு ஆர்ஆர்னு இருக்கும். சரியா? அப்போது நம்மளுக்கு வந்து இதில் dx by p equal to r r dy by q equal to dz by r. அப்போ dx by x square equal to dy by minus y square equal to dz by z into x minus y. சரியா? இதை வந்து குரூப் பண்ணியும் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தான் பண்ணணும். இதில் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் தான் பண்ணணும், மெத்தட் ஆஃப் மல்டிப்ளைஸில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. dx by x square, x square means x power minus 2 இல்லையா? x power minus 2 dx equal to minus y power minus 2 dy. அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், x power minus 2 plus 1 by minus 2 plus 1 equal to minus y power minus 2 plus 1 by minus 2 plus 1 plus c. சரியா? அப்போ இது minus 1 by x equal to 1 by y plus c. அப்போ c is equal to 1 by x minus 1 by y எடுத்துக்கலாம். c 1 வேணாலும் எடுத்துக்கோங்க. மைனஸ் இந்த y எங்கே குறைஞ்சிங்கன்னா minus 1 by x minus 1 by yன்னு வரும். 1 minus 1 by x plus 1 by yன்னு வச்சுக்கோங்க. இப்போ c எங்கே கொண்டு வந்தோம்னா இந்த பக்கம் c minus cன்னு வந்ததுன்னா அந்த c 1 இருக்கும். கான்ஸ்டண்ட்டை பற்றி ஒரே பண்ண வேணாம், நம்மளுக்கு வேரியபிள் தான் முக்கியம். வேரியபிள் ஒரே சைடாக வந்தால் ஒரே சைடில் இருக்கும், மைனஸ் மைனஸ்னு இருக்கும் அல்லது ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அதனால் நான் ப்ளஸில் எடுத்துருக்கேன் 1 by x ப்ளஸ் 1 by y. சரியா? இப்போ நான் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். dx மைனஸ் dx ப்ளஸ் dy. இந்த ரெண்டு மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டினாமினேட்டரை ஆட் பண்ணுங்கள், x ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுக்கலாம். dz by z into x minus y. ஸோ dx by x minus y into dx plus dy by x minus y into x plus y equal to dz by z into x minus y. சரியா? x square minus y square நான் x minus y into x plus y போட்டிருக்கேன். இங்கே அதை அப்படி வச்சுருக்கோம். ஸோ x minus y will get cancel. பாருங்க, dx plus dy by x plus y equal to dz by z. சரியா? அதாவது இதுக்கு இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா, இன்டெக்ரல் 1 by x dx equal to log xன்னு போடுறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது டிஎக்ஸ், அது எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா வி யூஸ் லாகரித்தம், லாக் எக்ஸ். சரியா? இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது டிஎக்ஸ், ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது டிஒய். அப்போ டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய், கீழே உள்ளதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. ஸோ வி யூஸ் லாகரித்தம். லாகரித்தம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு லாகரித்தம் ஆஃப் இசட் plus logarithm of c1, c1 or c2 எது வேணாலும். அப்போ x plus y equal to c2z ன்னு வரும். எப்படி எழுதுறது? log x plus y equal to logarithm of c2z. So x plus y by z equal to c2. x plus y by z equal to c2. அப்ப நம்மளுடைய ஆன்சரை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும்? 5 of 1 by x plus 1 by y equal to x plus y by z equal to c. 5 சரிதானா? இது வந்து ஃபஸ்ட்டு இதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நான் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் பண்ணியிருக்கேன். அடுத்தது மல்டிப்ளையர்ஸ் என்ன அப்படின்னா இதில் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஒய். மல்டிப்ளையர்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. எப்படி ஈஸியாக நம்மளுக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சரிதானா? இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ப்ராப்ளம் dx by x minus y equal to dy by y minus x minus z equal to dz by z. நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, ப்ளஸ் ஒய் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். dx plus dy by x minus y plus y minus x minus z equal to dz by z. அப்போ இங்கே என்ன வருது? dx plus dy by minus z equal to dz by z. So z will get cancelled. அப்போ dx plus dy equal to minus dz. அப்போ dx plus dy plus dz equal to 0. சரிதானா? dx plus dz equal to 0. இப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? x plus y plus z equal to c1. சரியா? மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கில் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மூணையுமே ஆட் பண்ணால் கூட வந்திருக்கும். நம்மளுக்கு வந்திருக்கும். ரைட், பரவாயில்ல. இப்போ அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதை நான் வந்து லைவ் செஷன்லையோ அல்லது கிளாஸ் ரூம்லையோ டீச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் அடுத்த மல்டிப்ளையர்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். இப்போ அதுக்கான வழி இல்லை. சரியா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? அடுத்து என்ன மல்டிப்ளைஸ் பண்ணலாம்? dx minus dy போடுவோமா? dx plus dy போட்டோமா? minus dy plus dz. அப்போ என்ன வரும்னு பாருங்க, ரொம்ப அழகாக வரும். x minus y, இதுக்கு மைனஸ் போடலாம். அப்போ இது மைனஸ் ஒய், இது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஆயிடும். இங்கே மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஆயிடும். இங்கே டிஇசட், இதில் ஒரு இசட் ப்ளஸ் டிஇசட். சரியா? அப்போ டிஎக்ஸ் மைனஸ் டிஒய் ப்ளஸ் டிஇசட் பை 2x minus 2y plus 2z. So dx minus dy plus dz by 2 into x minus y plus z. சரியா? இப்போ இதையும் இதையும் எடுத்துக்கோ. இது ஈக்குவல் டு dz by z. சரியா? இப்போ மற்ற எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ ரெண்டாவது இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இது என்னது? log z. சரியா? அல்லது இந்த 2வை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 2 log z. இந்த 2வை நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ 2 log z ஈக்குவல் டு இது பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் மேலே இருக்குது.
எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் dx, ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் dy, இசட்டுக்கு dz. அப்படி இருக்கா? கீழே உள்ளதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கா? அப்போ நம்ம என்ன செய்திடலாம்? லாக் எடுத்தோம். லாக் ஆஃப் x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ப்ளஸ் லாக் ஆஃப் c2. இந்த z மேலே போயிருமா? அப்போ log z ஸ்கொயர் ஈக்குவல் டு log c2 into x minus y plus z. So z square by x minus y plus z equal to c2. x square z square by x ஒரே ஒரு லைனை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி லைனில் என்ன இருக்கும்? x square z square equal to c2 into x minus y plus z. So c2 is equal to z square by x minus y plus z. சரியா? இப்போ இது ஒரு சொல்யூஷன். x plus y plus z equal to c1 ஒரு சொல்யூஷன். இது அடுத்த சொல்யூஷன். z square by x minus y plus z. அப்ப நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும்? இது வந்து எப்படி மல்டிப்ளையர் செலக்ட் பண்ணணும்ங்கிறது முழுக்க 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 காமன் சென்ஸ் தான். y of x plus y plus z comma z square by x minus y plus z equal to c. இதுதான் என்னது? நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? நெக்ஸ்ட் பாருங்க, மூணாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் எப்படி பண்றது? dx by z into x square minus y square equal to dy by y into x square minus z square equal to dz by z into y square minus x square. சரியா? நான் மூணையும் ஆட் பண்ணுறேன். dx plus dy plus dz by zx square minus zy square plus x square y minus z square y equal to plus y square z minus x square z. எல்லாம் கேன்சல் ஆகிடும் பாருங்க. இது கூட கேன்சல் ஆகுது. y square z இது கூட கேன்சல் ஆகுது. மிச்சம் என்ன இருக்கு? எல்லாமே கேன்சல் ஆகணுமே. கேன்சல் ஆகலையா? x square y minus z square y z y square minus s square z. ரைட் இருக்கட்டும், கேன்சல் ஆகலை இல்லையா? கேன்சல் ஆகலை. ரைட், அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. dx plus dy plus dz by y into x square minus z square. இதை எடுத்துக்கோங்க. இதை dy by y into x square minus z square. எல்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ dx plus dz மட்டும் கூட எடுத்திருக்கலாம். ஏதாவது ரெண்டு ரெண்டாக எடுத்திருக்கலாம். ஏதாவது ரெண்டு ரெண்டாக எடுத்தாலே நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? 0 ஆயிருக்கும். இல்லை பாருங்க, ஏதாவது ரெண்டு ரெண்டா இதை டிஒயும் கேன்சல் ஆயிடுதுல. அப்போ dx plus dz equal to 0ன்னு ஒன்று வரும். dy plus dz equal to 0ன்னு ஒன்று வரும். அதனால இப்படி ரெண்டு ரெண்டாக எடுத்தால் வரும், மூணுல வரல. அப்போ இன்னொன்று செய்வோம். x dx plus y dy plus z dz எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? x dx அப்போ x cube z minus x y square z plus x square y square. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ப்ராப்ளம் ஆன்சரே வரலன்னு பார்க்கும்போது ப்ராப்ளத்தில் எரர் இருக்குது. ப்ராப்ளம் எழுதுனதில் மிஸ்டேக் இருக்குது. எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க. ஏன்னா திரும்பவும் நம்மளுக்கு என்ன செய்யலை, சரியாக ஆன்சர் வரலையே ஏன்னு பார்க்கும்போது இந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ப்ராப்ளத்தை தப்பாக எழுதிட்டு நம்மளுக்கு ஆன்சர் திரும்ப திரும்ப என்ன செய்யுது, தப்பு தப்பாக வந்துகிட்டே இருக்குது. அதனால இப்போ ஓகே, x dx
plus y dy plus z dz by x ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் z ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் இங்கே plus x ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் z ஸ்கொயர் இங்கே z ஆல் மல்டிப்ளை பண்ணும். z ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் x ஸ்கொயர். சரியா? என்ன வருதுன்னு பாருங்க. டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ x dx plus y dy plus z dz equal to c. So integrate பண்ணினா x square by 2 plus y square by 2 plus z square by 2 equal to c. அப்போ x square plus y square plus z square equal to என்னது? c1. x square plus y square plus z square equal to என்னது? c1. சரியா? இது ஒரு சொல்யூஷன். அடுத்த மல்டிப்ளையர் பாருங்க. 1 by x dx plus 1 by y dy plus 1 by z dz கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, இதை விட்டுட்டு பாருங்க, இதை தானே டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இதை இங்கே விட்டுட்டோம்னா x ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர். இங்கே z ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. இங்கே x ஸ்கொயர் மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. இந்த y ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளைஸை சூஸ் பண்ணணும். அப்போது 1 by x dx னா z ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒய்யா மேலே என்ன செஞ்சுருக்கணும் அதை கீழே செஞ்சுருக்கேன். 1 by x dx அப்போ இதில் 1 by x போட்டால் x கேன்சல் ஆகிடும். அப்போ z ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் இதில் y கேன்சல் ஆகிடும். x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இதில் z கேன்சல் ஆகிடும். அடுத்தது ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா? டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்டெகிரேட் பண்ணுங்க. 1 by x dx plus 1 by y dt plus 1 by z dz. இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x plus log y plus log z equal to c2. So log c2 நே வச்சுக்கலாம் equal to log c2. அப்போ xy z equal to என்னது? c2. xy z equal to c2. ஆன்சர் என்னது? 5 of x square plus y square plus z square comma xy z equal to c. 5 of x square plus y square plus z square comma xy z equal to c. சரியா? சரிதானா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பாருங்க, L dx plus M dy plus N dz equal to c. L dx L dx plus M dy plus N dz போட்டிருக்கேன். இங்கே நம்மளுக்கு dx by mx minus ny equal to dy by nx minus lz equal to dz by ly minus mx. சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் L dx போட்டிருக்கேன். இது கூட L மல்டிப்ளை பண்ணணும். அப்போ Lm x minus Ln y செக் பண்ணுறேன். வந்துச்சுன்னா சரி, இல்லைன்னா மல்டிப்ளையர் மாற்றிக்கலாம். ப்ளஸ் mn x மைனஸ் ப்ராப்ளத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்குவோமா? வரும்னே தோணலையே. ஒரு தடவை நான் ப்ராப்ளத்தை செக் பண்ணிக்கிறேன். எஸ், திரும்பியும் ப்ராப்ளத்தில் எரர் இருக்குது. இதில் mz நாட் mx, இதை mz போட்டிருக்கேன். அப்போ Lmz மைனஸ் Lny ப்ளஸ் mnx மைனஸ் Lmz ப்ளஸ் Lny மைனஸ் mnx. கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. மோஸ்ட்லி எல்லாமே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ L dx plus M dy plus N dz equal to c. இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா Lx plus My plus Nz equal to c. இது ஒரு சொல்யூஷன்.
சரியா? அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இன்னொரு மல்டிப்ளையர் என்ன ப்ராப்ளத்தை 2 ப்ராப்ளம் வந்து எரராக எழுதியிருந்திருக்கேன். அடுத்தது என்ன இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே மாதிரி யோசிக்கணும். இதே மாதிரி என்ன போட்டால் 0 வரும். 0 வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸியாக வரும். இங்கே mz இருக்கு, இங்கே mx இருக்கு. ஸோ இங்கே எக்ஸால மல்டிப்ளை பண்ணோம்னா mxz வரும். இங்கே இசடால மல்டிப்ளை பண்ணோம்னா -mxz வரும். ட்ரை பண்ணி பார்ப்போம். x dx plus y dy plus z dz by நான் இதை எக்ஸால மல்டிப்ளை பண்ண போகிறேன். mxz minus nxy அடுத்தது y-ஆல மல்டிப்ளை பண்ணணும். nxy minus lyz plus அடுத்தது z-ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். lyz minus mxz பாருங்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ x dx plus y dy plus z dz equal to 0. ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x square by 2 plus y square by 2 plus z square by 2 equal to c. So x square plus y square plus z square equal to c2. சரியா? அப்போ phi of lx plus my plus nz comma x square plus y square plus z square equal to என்னது? equal to 0. equal to 0. இதுதான் என்னது நம்மளுடைய சரிண்ணா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இசட் பி இருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். பார்ப்போமா? எடுத்துக்கோங்க. dx by x square plus y square plus yz equal to dy by x square plus y square minus xz equal to dz by z into x plus y. சரியா? அப்போ dx minus dy by x square plus y square plus yz minus x square minus y square plus xz equal to dz by z into x plus y. ரைட்டா? அடுத்து உள்ளதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதில் இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. dx minus dy by yz plus xz. yz plus xz. இப்போ z காமன் எடுத்துட்டோம்னா x plus y equal to dz by z into x plus y. z into x plus y. So z into x plus y cancel ஆகுது. அப்போ dx minus dy minus dz equal to 0. So integrate பண்ணனா x minus y minus z equal to 0. x minus y minus z equal to என்னது? c1. சரிதானா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன மல்டிப்ளையர் போடலாம்? நெக்ஸ்ட் என்ன மல்டிப்ளையர் போடுறது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஓரளவுக்கு கெஸ் பண்ண தான் செய்யணும். என்ன போடலாம்? x dx plus y dy x dx plus y dy போட்டால் அந்த xy z டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? கேன்சல் ஆகும். x dx plus y dy போட்டோம்னா போட்டு பார்ப்போமா? x dx plus y dy by இங்கே
x dx x cube plus xy square plus xyz plus x square y plus y cube minus xyz minus xyz equal to என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இதில் xyz கேன்சல் ஆகுது இல்லையா, xyz கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டுலேருந்தும் இதுலேருந்தும் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுப்போம். எக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா, இதில் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கேன், அப்போ ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கேன், இப்போ ஒரு ஒய் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேருந்து நான் ஒய் ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இதில் ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஒய் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அந்த டிஇசட் பை இசட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த டேர்ம் எடுத்துக்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய். சரியா, இப்போது எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை x square plus y square into x plus y equal to dz by z into x plus y. So x plus y cancel ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x dx plus y dy by x square plus y square இருக்கு. சரியா, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொன்னது திரும்பவும் சொல்கிறேன். டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், லாகிரிதமை யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2x, ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2y. அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட்டுக்கிறேன். 2 போட்டதுனால நான் இங்கே ஒரு 1/2 போட்டிருக்கேன். 2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே உள்ளதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2x dx, ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2y dy, இசட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது dz. இந்த 2வை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2x dx plus 2y dy by x square plus y square equal to 2 into dz by z. 2 into dz by z. சரியா, அப்போ ஆன்சர் என்ன வருது, log of x square plus y square equal to 2 log z plus c log c. சரியா, அப்போ ஆன்சர் என்ன வரும், x square plus y square minus z square. சரியா, log of x square plus y square equal to log c2 z square. So x square ரெண்டு பக்கம் log cancel பண்ணிட்டோம்னா x square plus y square by z square equal to c2. இந்த இருக்கு c1, இந்த இருக்கு c2. இதான் நம்மளுடைய கம்பைன் பண்ணி பை ஆஃப் அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். சரிங்களா, இந்த மாதிரி மல்டிப்ளையர்ஸை சூஸ் பண்ணுறது வந்து காமன் சென்ஸில் தான் சூஸ் பண்ணணும். அப்படியே போட நிறையா ப்ராப்ளம்ஸ் போட நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த கிளாஸில் இதில் உள்ள கண்டினியூஷன் ப்ராப்ளம்ஸை போடுறேன். சரிதானா, தொடர்ந்து இதில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், இன்னொரு 5-6 ப்ராப்ளம் இருக்குது. அது அடுத்த கிளாஸில். லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷனில் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸில் நம்ம ஒரு 5 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். தொடர்ந்து அடுத்த கிளாஸில் வந்து இதை தொடர்ந்து உள்ள அடுத்தடுத்து விடக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லாருக்குமே இந்த லக்ராஞ்சி மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்குது சிலபஸில். அதனால் நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் இதை எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். நல்லா சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.